அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞரின் கனவு இல்ல திட்டம், அது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. 3100 கோடியில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 300 சதுர அடியில் சமையல் அறையுடன் கூடிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தற்பொழுது வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. 1,00,000 வீடுகள் 3,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்பொழுது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கலாம், கேட்கலாம். வணக்கம் நந்தினி, என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணே. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3,100 கோடியில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பு சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு 3.10 லட்சம் என்ற அளவில் 1,00,000 வீடுகள் கட்ட 3,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு அதற்கான வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடியில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும் எனவும், இதில் 300 சதுர அடி RCC கூரையுடனும் மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அமைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓலை அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது என்றும், ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து 3.50 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் எனவும், வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக், பிரிக், உள்ளிட்ட வற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மண்ணால் கட்டப்படும் சுவர்கள் கூடாது எனவும், செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், விரைவான கட்டுமானம் போன்றவற்றை அனுமதிக்கப்படுவதாகவும், குடிசையில் வாழ்பவர்கள் KVVD மறு சர்வே பட்டியலில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் இதில் தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் 31ஆம் தேதிக்குள் ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எந்த ஒரு ஊராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் ஊரக வீடுகள் திட்டத்தின் கீழ் பழுது பார்ப்பிற்கு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊராட்சிகளும் இதில் சேர்க்கப்பட வேண்டியது இல்லை என்றும், வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள் வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநரகத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.